Hi friends, welcome to my channel Kanmani's Gallery. I hope you all are happy. இன்னைக்கு நாம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் பெரட்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு பக்கா காம்பினேஷனாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே சேர்த்து 1/2 கிலோ அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கி வந்தோன்னா நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக இருந்தால் 1 போதும், சின்ன சைஸாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கு அளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒரு 1/2 குக் ஆனதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கல்லுப்பு ஒரு தூளுப்பு எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க, லைட்டாக 1 டம்ளர் 3/4 டம்ளர் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா வெந்துடும். ஸோ அது நல்லா வெந்து வந்தோடனே தேங்காய் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் பூ அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம டேஸ்டியான கத்திரிக்காய் பெரட்டல் தயார். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.